யானை உள்ளிட்ட வனவிலங்குகளால் விவசாயிகளின் பயிர்களுக்கு ஏற்படும் நஷ்டங்களை சரி செய்ய மத்திய அரசு ஒப்புதல். வனங்களை விட்டு மிருகங்கள் வெளியேறாமல் தடுக்கவும் நூதன ஏற்பாடுகளுக்கு அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் வாழும் பகுதியில் யானைகள் நுழையாமல் தடுப்பதற்கு நீடித்த கால அடிப்படையில் பயன் தரக்கூடிய தீர்வை உருவாக்குவதில் அரசு உறுதியாக உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் சில மாதங்களுக்கு முன் தெரிவித்தார். மேலும் மனித விலங்கு மோதல்களை சமாளிப்பது குறித்தும் தேசிய வனவிலங்கு வாரியத்திடம் யோசனைகளை கேட்டது மத்திய அரசு. இதை அடுத்து சென்ற 2021 ஜனவரி 5 அன்று நடைபெற்ற தேசிய வனவிலங்கு வாரியத்தின் 60வது நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடு முழுவதும் நடைபெறும் மனித விலங்கு மோதல்களை சமாளிப்பது மற்றும் அதனால் ஏற்படும் நஷ்டங்களை ஈடுகட்டுவது குறித்து வழங்கப்பட்ட சிபாரிசுகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 11(1)(b) படி பிரச்சினைக்குரிய வன விலங்குகளை கையாள்வதற்கான அதிகாரத்தை கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்குமாறு இந்த அறிவுரை பரிந்துரைத்துள்ளது. இதை மத்திய அரசு ஏற்று ஒப்புக்கொண்டது. அதேபோல் விவசாயிகளுக்கு யானை உள்ளிட்ட மிருகங்களால் ஏற்படும் பயிர் பாதுகாப்புகளுக்கு பிரதமரின் ஃபசல் பீமா காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கூடுதல் பலன்களை வழங்குவதற்கும் மத்திய அரசு ஒப்புக்கொண்டது. மேலும் வனப்பகுதிகளில் தீவன நீர் ஆதாரங்களை அதிகப்படுத்துதல் ஆகியவை மனித விலங்கு மோதல்களை குறைப்பதற்காக செய்யப்பட்டுள்ள பரிந்துரைகளில் சிலவாகும். இதன்படி இதற்காக வழங்கப்படும் நஷ்ட ஈட்டு உதவித்தொகையில் ஒரு பகுதியை சம்பவம் நடந்த 24 மணி நேரத்திற்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மனிதர்கள் விலங்குகள் இடையே ஏற்படும் மோதல்களை தவிர்க்க உள்ளூர் மற்றும் மாநில அளவில் துறைகளுக்கு இடையேயான குழுக்களை அமைத்தல், முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கும் அமைப்புகளை நிறுவுதல், மிருகங்கள் வராமல் தடைகளை உருவாக்குதல், 24 மணி நேரமும் செயல்படும் இலவச அவசர தொலைபேசி எண்களுடன் கூடிய பிரத்யேக கட்டுப்பாட்டு அறைகளை அமைத்தல், அடிக்கடி மோதல் நடைபெறும் இடங்களை கண்டறிதல், விலங்குகளுக்கு தீவனம் வழங்குவது குறித்த மேம்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துதல் உள்ளிட்ட பரிந்துரைகள் வழங்கப்பட்டன. இவற்றை மத்திய அரசு பரிசீலித்து ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் நாட்டின் மலைப்பகுதிகள், வனப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் விவசாயிகளின் நீண்ட நாளைய துயரத்திற்கு அரசு முடிவு கட்ட முன்வந்துள்ளது. குறிப்பாக வனப்பகுதிகளின் எல்லைகளில் பயிரிடும் விவசாயிகளுக்கு இந்த திட்டங்கள் மிகுந்த பலனை தரக்கூடியவை என்று விவசாய அமைப்புகள் மத்திய அரசுக்கு தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளன.